தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான வளர்ச்சி, உங்களுக்கான டெஸ்டினி, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்காக அவர் முற்றிலும் அவர் உங்களோடு கூட அர்ப்பணிக்கப்பட்டவராக உங்களோடே கூடவே இருக்கிறார். இப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அப்படின்னா, இங்கே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றப்போ உங்களோடு கூட என்னோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல அவர் வந்துடுறாரு. நம்மோடு கூட ஒரு பங்குள்ள ஒரு விதத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்து விடுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அவர் நம்மோடு கூட இணைக்கப்பட்டு நம்மோடு கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு காரியத்தை பண்றோம். ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜெயத்தின் அந்த கப்பை கொண்டு வந்து அழகா உங்ககிட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு.